பாசே, எனக்கே 100 ஃப்ரெண்ட்ஸ் மேலே இருக்காங்க. அதில் எவன் நல்லவன் எவன் கெட்டவன் எனக்கே தெரியாது. இதில் உங்களுக்கு எப்படி தெரியும் பாசே? போய் வேலையை பாருங்கள். கடவுளே, என் வீட்டுக்காரர் என்கிட்ட ஒரே பொய்யா சொல்லிட்டு திரியிறாரு. அவரை என்னால நம்பவே முடியல. இதுக்கு நீ தான் ஒரு முடிவு கட்டணும். நீ உண்மையாவே ஒரு கடவுள்னா, உண்மையாவே உனக்கு சக்தி இருந்தா, இனிமே அந்த ஆளு என்கிட்ட பொய் சொல்லவே கூடாது. பொய் சொல்லணும்னு நினைச்சு கூட பார்க்க கூடாது. அதுக்கு நீ தான் ஏதாவது வழி பண்ணணும். பிரதர் நீங்கள் தான் கால் பண்ணீங்களா? ஆமாம், நீங்கள் தான் சுதாகரா? ஆமாம். இல்லை ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்கு. ஓ அப்படியா? உங்கள் ஓடிபி சொல்லுங்கள். 1177. 1177. சரி, ஓகே சார், இந்தாங்க. தேங்க்யூ. ஏன் நெல்லு, எங்க போயிட்டு வர இவ்வளவு நேரமா? ஆஹா, இவகிட்ட பிரதீப்பை பார்த்துட்டு வரேன்னு சொன்னால் பிரச்சனை ஆகிடும். சொன்னால் ஏன் பார்த்தேன்றதை சொல்லணும். நான் கேட்டுட்டே இருக்கேன்ல, அங்க என்ன தனியா பேசிட்டு இருக்க? அது வேற ஒன்றும் இல்லைம்மா, ஆஃபீஸ் விஷயமா போய் கிளைண்ட்டை பார்த்துட்டு வரேன். சார் ஓடிபி சொல்லுங்கள். என்ன இது? 1177. 1177. ஏன் நெல்லு, எங்க போன இவ்வளவு நேரமா? என்னடா இது? என்ன நடக்கு? நான் கேட்டுட்டு இருக்கேன்ல, அங்க என்ன தனியா பேசிட்டு இருக்க? வேற ஒன்றும் இல்லை, ஆஃபீஸ் விஷயமா கிளைண்ட்டை பார்த்துட்டு வரேன். ஓடிபி சொல்லுங்கள் சார். என்ன இவனுங்க பார்த்தா மாதிரியே இருக்கே. 1177. ஏன் நெல்லு, எங்க போயிட்டு வர இவ்வளவு நேரமா? என்ன நடக்குது? நான் கேட்டுட்டு இருக்கேன்ல, அங்க என்ன தனியா பேசிட்டு இருக்க? ஆஃபீஸ் விஷயமா கிளைண்ட்டை பார்த்துட்டு வரேன். சார் ஓடிபி சொல்லுங்கள் சார். 1177. எங்க போயிட்டு வர இவ்வளவு நேரமா? கிளைண்ட்டை பார்த்துட்டு வரேன். சார் ஓடிபி சொல்லுங்கள். 1177. எங்க போயிட்டு வர இவ்வளவு நேரமா? கிளைண்ட்டை பார்த்துட்டு வரேன். ஓடிபி சொல்லுங்கள். 1177. எங்க போயிட்டு வர இவ்வளவு நேரமா? கிளைண்ட்டை பார்த்துட்டு வரேன். ஓடிபி சொல்லுங்கள் சார். கிளைண்ட்டை பார்த்து ஓடிபி சொல்லுங்கள் சார். ஓடிபி சொல்லுங்கள் சார். கிளைண்ட்டை பார்த்து ஓடிபியா? ஏய் நில்லு, எங்க போயிட்டு வர இவ்வளவு நேரமா? என்ன திரும்ப திரும்ப அதே நடக்குது? திரும்ப திரும்ப இதே நடக்குதுன்னா அப்போது நான் டைம் லூப்பில் மாட்டிகிட்டு இருக்கேனா? அப்போ கடைசியாக சந்திரிகா கிட்ட ஏதோ ஒன்று சொல்லும்போது தான் நான் டைம் லூப்பில் மாட்டுறேன். என்ன சொல்லியிருப்பேன்? இப்போ இந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்லணும்? பிரதீப்பை பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னேன்னா ஏன் பிரதீப்பை பார்த்தேன்றதை சொல்லணும். அப்படி சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனை வரும். அப்போது நான் வேறு ஏதோ மாற்றி சொல்லியிருக்கேன். அது அப்போ பொய் சொல்லியிருக்கேன். அப்போ பொய் சொன்னால் டைம் லூப்பில் நான் மாட்டுறேன். சரி, அப்போ இந்த வாட்டி நம்ம அதை செக் பண்ணி பார்த்துடலாம். திரும்பவும் ஏதாவது மாற்றி சொல்லி பார்ப்போம். நான் கேட்டுட்டு இருக்கேன்ல, அங்க என்ன தனியா பேசிட்டு இருக்க? ஆஃபீஸ் விஷயமா கிளைண்ட்டை பார்த்துட்டு வரேன். சார் ஓடிபி சொல்லுங்கள். ஐயோ, ஐயோ, நீங்களா? என்ன பிரதர், என்னாச்சு? சார் என்னாச்சுன்னு எனக்கே தெரில சார். உங்கள்டேருந்து ஓடிபி கேட்குறேன், அப்புறம் பார்சல் கொண்டு வந்து கொடுக்குறேன், திரும்பி கிளம்புறேன், மறுபடியும் பார்த்தா இங்கே வந்து நிற்கிறேன் சார். அப்புறம் திரும்பி பார்க்குறேன், ஓடிபி கேட்குறேன், மறுபடியும் இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு சார். அப்போது சந்திரிகா கிட்ட பொய் சொன்னால் சந்திரிகாவை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எங்கே இருந்தேனோ அந்த இடத்துக்கு ரீசெட் ஆகுறேன். அப்போ இவன் என் கூட இருந்தான், அதனால் இவனும் என் கூட இப்போ டைம் லூப்பில் மாட்டிகிட்ருக்கான். நீங்கள் என்ன சார் ஒன்றும் பேசாமல் யோசிச்சுட்டு இருக்கீங்க? சார் பீச்சில் சுற்றுற குதிரை மாதிரி சுற்றி இங்கேயே வந்துட்டுருக்கேன் சார். பிரதர்,
நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும். ஏன் நில்லு, எங்க போன இவ்வளோ நேரமா? உண்மையை சொன்னாலும் லூப் ஆகுமோ, இப்போ தெரிஞ்சிடும். நான் உன்கிட்ட கேட்டுட்டே இருக்கேன்ல, அங்க என்ன தனியா பேசிட்டு இருக்க? பிரதீப்பை பார்க்க போனேன். தப்புச்சனப்பா. பிரதீப்பை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணல, பின்ன எதுக்கு அவனை பார்க்க போன? ஐயோ, இப்போ இவ்வளோ எப்படி சமாளிக்கிறது? ஒழுங்கா சொல்றியா இல்லையா? டீ சாப்பிட போனோமா. சார் ஓடிபி சொல்லுங்கள். ஐயோ சார், நீங்களா? பிரதர், என்ன ஆச்சு? சார் என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க சார். சார் எனக்கு என்னமோ நடக்குதுன்னு தெரியுது சார், ஆனால் என்ன நடக்குதுன்னு தான் சார் தெரிய மாட்டேங்குது. எங்கே போனாலும் மறுபடியும் இங்கே தான் சார் வந்து நிற்கிறேன். நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் சார். இன்னைக்கு காலையில் கூட ஒருத்தர் டெலிவரி பண்ண சொல்லி கேட்டிருந்தார் சார், அது டெலிவரி பண்ணாமல் விட்டுட்டேன் சார். அதனால தான் சார் எனக்கு இப்படிலாம் நடக்குது. ப்ளீஸ் சார், என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க சார். ஏன் நில்லு, எங்க? பிரதீப்பை தான் பார்க்க போனேன். அந்த பிரதீப்பை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணல, இப்போ எதுக்கு அவனை பார்க்க போன? ஆஹா, கிழிக்க ஆரம்பிச்சிட்டாலே. உடம்பை இரும்பாக்கிட்டு எப்படியாவது உண்மையை மட்டும் சொல்லிடுறான். நான் சொல்கிறேன் என்ன நடந்துச்சுன்னா, பாமச்சான் உக்காரா. என்னடா ஏதோ பெரிய பிரச்சனைன்னு சொன்னேன், இங்கே உட்காந்து கூலாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். மச்சான், இன்னைக்கு ஆஃபீஸ் கொலீக் பிரியாவோட டேட் போயிருந்தேன்டா. அதை என் ஒய்ஃபோட ஃப்ரெண்ட் ரம்யா பார்த்துட்டாடா. மாட்டினியா? மாவனை செத்தடா. உனக்கு இதெல்லாம் தேவைதான்டா. என்ன மச்சான் இப்படி சொல்ற? அவ மட்டும் என் ஒய்ஃப்ட்ட சொன்னா அவ்வளோதான்டா. என் ஒய்ஃப் என்ன டிவோர்ஸே பண்ணுறோம் மச்சான். இதை நீ ஃபோன்லேயே சொல்லியிருக்க வேண்டியது தானே, என்ன எதுக்கு வர வச்ச? என்னடா இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்ட? என்ன மாதிரி ஸ்பாட் தெரியுமா அது? சென்னையில் நீ எங்கேயாவது ப்ரான் மோமோ சாப்பிட்ருக்கியா? இங்கே பார், அது இங்கே மட்டும் தான் கிடைக்கும். சாப்பிட்டு பார். தச்சி, நீ உன் பிரச்சனையை சொல்ல கூப்பிட்டியா இல்லை இந்த கடைக்கு மார்க்கெட்டிங் பண்ண கூப்பிட்டியா? ஐயோ மச்சான், எனக்கு டென்ஷனில் என்ன பேசுறேனே தெரியலடா. எக்கு தப்பா மாட்டிக்கிறேன்டா, என்னவே காப்பாத்து மச்சான். சரி, நீ வீட்டுக்கு போ. நான் ஏதாவது ஐடியா யோசிச்சு நான் சொல்கிறேன். ஓகேடா. இதுதான் நடந்துச்சு. அப்போ அந்த ஒய்ஃபை ஏமாத்துறவனுக்கு போய் நீ சப்போர்ட் பண்ண போயிருக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. அந்த மாதிரி இனிமேல் பண்ணவே மாட்டேன் நான். உன்னை என்னால் நம்ப முடியாது. இப்போவும் நீ போய் தான் சொல்ற. இங்கே பாருமா, சொன்னால் கேளு. என்னால் இனிமேல் பொய்யே சொல்ல முடியாது. என்ன போய் சொல்ல முடியாதுன்ற? ஆமாம், எனக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். இதை என்னால் நம்பவே முடியலையே. சந்திரிகா, சத்தியமாக இதுதான் நடந்துச்சு. நீ உண்மையாவே ஒரு கடவுள்னா, உண்மையாவே உனக்கு சக்தி இருந்தா, இனிமே அந்த ஆள் என்கிட்ட போய் சொல்லவே கூடாது. அப்போ இது எல்லாமே கடவுளோட செயலா? கடவுளே, என் வேண்டுதலை நிறைவேற்றிட்ட. ரொம்ப நன்றி கடவுளே. சத்தண்டா இன்னைக்கு நான். அப்பாடா. சரி, நீ என்னமோ சொல்ற, நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வா, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ஆப்ஷன்டா அம்மா. ஓ பிரதீப், அப்பாடா, நாட்டில் எவன் நிம்மதியாக இருக்கானு இப்போ நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன்டா. இப்படி வந்து சனியை முடிச்சு தெருவை விட்டு வெளில வந்தாச்சு. ஆட விடுங்கடா சாமிங்களா.